ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்குங்க. ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வழிகாட்டுதலை இந்த டாரோட் ரீடிங் தரலாம். ஒரு கமெண்ட் வந்திருந்தது எனக்கு. நீங்கள் வந்து டிஸ்க்ளைமர் ஏன் போடுறீங்க, இதெல்லாம் உண்மைதானேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மையாகவே இருக்கலாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட புரிதலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கலாம். என்னதான் இந்த ரீடிங் பார்த்தாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட இருந்தாலும் உங்களோட நம்பிக்கை, உங்களோட முயற்சி அதுதாங்க உங்களை உயர்த்தும். அது எப்போவுமே இருக்கட்டும். இந்த இந்த கைடன்ஸும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து டிஸ்க்ளைமர் போடுறது. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஏன் டிஸ்க்ளைமர் போடுறீங்க, நீங்கள் எல்லாமே உண்மைன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரோட புரிஞ்சுக்கிற தன்மையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக தான் போடுறோம். இன்னைக்கான ரீடிங் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிகினிங் பிலீவிங் அண்ட் ப்ரொடெக்டட் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் கார்டு, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு கனவு கண்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அடிக்கடி அந்த விஷயத்துக்கான ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் மேலும் செய்யணும்னு சொல்கிற ஞாபகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னா, அதை நீங்கள் தொடங்குறதுக்கான ஆயத்தத்தை பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல பிகினிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் செய்கிற முயற்சியை நீங்கள் தொடங்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ முயற்சியை தொடங்குங்க. நல்ல பிகினிங்காக உங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. அது விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கான பாதுகாப்பு உங்கள் கூடவே இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் முடிக்கிறதுக்கு. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 7 ஆஃப் ஏர் வந்திருக்குங்க. அவேர்னஸ், காஷன் அண்ட் கான்சிக்வன்ஸ். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயங்களில். உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து சின்ன விஷயம் தொலைஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு சின்ன பொருள் தொலைஞ்சு போகலாம். ஏதோ ஒன்று தொலைஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப அவேர்னஸோடு இருங்க, காஷனோடு இருங்க. ஏன்னா அதோட கான்சிக்வன்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்த தொலைச்சிட்டிங்கன்னா அதுக்கான பொறுப்பு உங்களோடது தான். நீங்கள் உங்கள் கிட்ட இருந்து போச்சுன்னா அது வந்து வேற ஒரு விஷயமா இருந்ததுன்னா, வேற ஒருத்தரோட விஷயமா இருந்ததுன்னா உங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதோட உங்களோட பொருளை நீங்கள் கையாளுறதுல எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்த கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை மற்றவங்களோட பொருள் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த விஷயத்தில் அந்த டபுளாக கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் பொருள் உங்களை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சோ, இல்லை ஏதாவது இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட போயிடும். அதோட வருத்தம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்னொருத்தரோட பொருள் உங்ககிட்ட இருந்து அதை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டபுளாக பிரச்சனை வரும். அதாவது நீங்களும் தொலைச்சிட்டிங்கன்னு மனதை வருத்தப்படுவீங்க, அடுத்தவங்களும் மன வருத்தப்பட்டு உங்கள் மேலே பழி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட பொருள் விஷயத்துலையும் அடுத்தவங்களோட ஏதாவது பொருள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் இன்னும் ரொம்ப காஷனாக இருங்க. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ கவனமாக இருங்க. அதோட கான்சிக்வன்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் எல்லா விஷயத்துலையுமே. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் ஏர் வந்திருக்குங்க. ட்ரூத்ஃபுல், அனாலிட்டிக்கல் அண்ட் அவுட் ஸ்போக்கன். நீங்கள் வந்து எந்த விஷயத்தை பேசுகிறதுனாலும் அதோட உண்மைத்தன்மையாக ஆராய்ஞ்சு பேசுங்க. ஏதோ ஒரு காது வாக்கில் கேட்ட விஷயத்த நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதோட எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுட்டு அதை ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் பண்ணிவிட்டு இது ஓகே இது உண்மையாக இருக்கும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்கிற விஷயத்த வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக ஷேர் பண்ணிடாதீங்க. கடைசியில் அதை நீங்கள் தான் சொன்னதாக ஆயிடும். அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது, இதை நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போகிறீங்கன்னா அதோட உண்மைத்தன்மையாக ஆராய்ஞ்சு அதை சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக இருங்க. உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசாதீங்க. மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படையாக நாசூக்காக சொல்ல பழகுங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறீங்க, பட் அது டப்புன்னு சொல்லிடுங்க. அடுத்தவங்களோட மனசு அதில் எந்த அளவுக்கு புண்படும் நீங்கள் யோசிக்கிறது இல்லை. ஸோ அது சில விஷயங்களை வந்து பொறுமையாக சொல்லி தான் புரிய வைக்க முடியும், நாசூக்காக சொல்லி தான் புரிய வைக்க முடியும். அதை மட்டும் கொஞ்சம் கையால் ட்ரை பண்ணுங்கள். கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணுங்கள், முடியும். மற்றவங்களோட மனசு நோக்காமல் உங்களால் பேச முடியும். அதே மாதிரி உங்கள் மனசு நோக்காமலும் மற்றவங்களும் நடந்துப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இருப்பீங்களோ அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கும் திருப்பி வரும். அந்த விஷயத்த நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தையும் உண்மைத்தன்மை ஆராயாமல் யோசிக்காதீங்க, பேசாதீங்க, எடுத்துக்காதீங்க உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி நீங்கள் சொல்ல போகிற விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக நாசூக்காக சொல்லி பழகுங்க. இன்றைக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இன்றைக்கான ஏஞ்சல் நம்பர் 3838 வந்திருக்குங்க. டிவைன் ப்ரொடெக்ஷன். யுவர் ஏஞ்சல்ஸ் ஆர் ப்ரொடெக்டிங் யூ. ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ஜேர்னி அண்ட் ஆர் டிவைன் சப்போர்ட்டட். நான் இப்போ தான் உங்களுக்கு அந்த கார்ட்ஸில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு வந்ததுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து டிவைன் ஏஞ்சல்ஸால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுவீங்க, நீங்கள் செய்கிற விஷயத்த ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கார்டு இங்கே இருக்குது பாருங்கள். பிகினிங் பிலீவிங் அண்ட் ப்ரொடெக்டட். சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கான தேவதைகள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையும். ஸோ நீங்கள் வைக்கிற நம்பிக்கை அது உங்களோட பாதையில், உங்களோட ஜேர்னியில் உங்களை ரொம்ப நல்லா கொண்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ஜேர்னி. நீங்கள் போகிற பாதையில் நம்பிக்கை வச்சு போங்க, நம்பிக்கை வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரும் வர மெசேஜும் கனெக்ட் ஆகுது, அப்போவே தெரியணும் உங்களுக்கு இந்த மெசேஜ் நம்மளுக்கானது. யூனிவர்ஸ் நம்மளை இன்னைக்கு இந்த மெசேஜ் பார்க்க வச்சுருக்குதுன்னா இது நம்மளுக்கானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்த மெசேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருங்க சில விஷயங்களில். அதே மாதிரி நீங்கள் செய்ய போகிற விஷயங்களை ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பீங்க. தேர்ட் வந்து ஒரு உண்மைத்தன்மை விஷயத்தை யோசிச்சுட்டு மற்றவங்க கிட்ட பேசுங்க. இது 3மே உங்களுக்கான மெசேஜ் தாங்க இன்றைக்கி. அதே மாதிரி பாருங்கள், டிவைன் ப்ரொடெக்ஷனும் உங்களுக்காக இருக்குது. 3838 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட மெடிடேஷனில். நீங்கள் வந்து எப்பயாவது பாதுகாப்பாக உணரணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரியாக தோணலை, நம்மளுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்ற தோன்ற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் 3838 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு. ஸோ டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்கள் கூட தான் இருக்குது. 3838 ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சுச்சுவேஷனில் வேணால் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜும் இன்றைக்கான ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட் இருந்தாலும் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.